He who sent me is true. யோவான் 7:28. என்னை அனுப்பியவர் உண்மையானவர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதும் நன்றே. Our Lord has often met with the least welcome from those from whom one would expect the best welcome. The nearer the church, the further from God. எவரிடமிருந்து மிக சிறந்த வரவேற்பை பெற்றிருக்க வேண்டுமோ அவரிடமிருந்து மிக குறைந்த வரவேற்பை பெற்றார் நம் ஆண்டவர். ஆலயத்தருகே, ஆண்டவருக்கு புறம்பே. தன் மக்களை நாடி வந்தார். அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒளி பிரகாசித்தது, இருளோ அதை ஏற்க மறுத்தது. இவைகளெல்லாம் புனித யோவான் தன்னுடைய நற்செய்தியில் ஆதங்கத்தோடு எழுதப்பட்ட வார்த்தைகள். நேற்றைய தினம் முதல் வாசகத்தில் இஸ்ராயல் மக்களுடைய ட்ரூ கலர் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர்களுடைய எண்ணத்தை, வாழ்வை தோலுரித்து காட்டியது. இந்த மக்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், இந்த மக்கள் நன்றி கெட்டவர்கள், இந்த மக்கள் உண்மை கடவுளை புறம் தள்ளிவிட்டு பொய்க்கடவுளை வணங்குவதற்கு எத்தனிப்பவர்கள் என்றெல்லாம் கடவுள் ஆவேசமாக பேசி, இந்த மக்களை நான் அழிக்கப் போகிறேன் என்றெல்லாம் அவர் கோபப்பட்ட பொழுது மோயிசன் அவர்களுக்காக பரிந்து பேசினார். எந்த மக்களுக்காக? ஆண்டவர் இயேசு உதித்து முதலில் அவர்களை கடவுள் பக்கம் திருப்ப வேண்டும் என்று ஆசித்தாரோ அது இன்று வரை நடைபெறவில்லை என்பதுதான் வலிக்கக்கூடிய உண்மை. இன்றும் யூதர்கள் மெசியாவின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த இயேசு ஒரு தச்சனின் மகன்தானே, நாசரேத்தூரிலிருந்து வந்தவன் தானே, இவனுடைய தாய் மரியாள் நமக்கு தெரியாதா என்ன என்ற நக்கலான கொச்சைப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை பேசியும் உதாசீனப்படுத்தியும் இயேசுவினுடைய மொழிகளை ஏற்கவில்லை, இயேசுவினுடைய செயல்பாடுகளையும் ஏற்கவில்லை. நேற்றைய தினம் நற்செய்தியில் சொல்வார், என் செயல்களை பாருங்கள், தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லியும் அதையும் ஏற்பாரில்லை. ஆகவே என்னை அனுப்பியவர் உண்மையானவர், அந்த கடவுளின் பெயரால், இறை தந்தையின் பெயரால் நான் உங்களுக்கு இங்கே பணி செய்ய, என்னுடைய உயிரை பலியாக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னதையும் அவர்கள் ஏற்கவில்லை. அனைத்தையும் தவறுதலாக புரிந்து கொள்ளுதல் அல்லது குற்றச்சாட்டுக்களை வீசுதல், இன்னும் சொல்லப்போனால் கல்லெறியவும் துணியது, மலையிலிருந்து கீழே தள்ளிவிடவும் அவர் மீது கை வைக்க விரும்பினார்கள். ஆனால் அவர் நேரம்
இன்னும் வரவில்லை. இயேசு தானே மனமுவந்து சாவுக்கு கையளித்த பிறகுதான் அவர்களால் தங்களுடைய சதித்திட்டத்தை நிறைவேற்ற முடிந்தது. கெத்சமனி தோட்டத்தில் அவர்கள் கம்போடும் ஆயுதத்தோடும் வாளோடும் வந்தபொழுது, யாரை தேடி வந்தீர்கள் என்று இயேசு கேட்க, நாசரேத்தூர் இயேசுவைத்தான் என்று சொல்லும் பொழுது, நான் தான். என்ன நடந்தது? மயங்கி விழுந்தார்கள். ஒரு முறை அல்ல, 3 முறை. நினைத்திருந்தால் அந்த தருணத்தை பயன்படுத்தி இயேசு தப்பி இருக்கலாமே, சீடர்களும் ஓடி இருக்கலாமே. இல்லை, மீட்பு திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய பணிவாழ்வு. Feed your faith and your doubts will starve to death. உன்னுள் இருக்கக்கூடிய சந்தேகங்களை தவிர விசுவாசத்தை ஊட்டு, சந்தேகத்தை விரட்டு. விசுவாச வளர்ச்சி, சந்தேக தளர்ச்சி. விசுவாசம் வளர வளர இந்த சந்தேகம் அல்லது தப்பான மனப்பான்மை, ஊசலாட்டம் கொள்ளுகின்ற நிலை மாறும் என்பதை உணரலாம். The eternal God, who are light of the minds that know you, the joy of the hearts that love you, the strength of the wills that serve you, grant us so to know you, fully serve you, that we may truly love you. And so to love you, that we may fully serve you, to serve whom is perfect freedom in Jesus Christ our Lord என்பது புனித அகுஸ்தினாரினுடைய ஜெபம். என்றும் வாழும் இறைவா, உம்மை அறிகின்ற உள்ளங்களின் ஒளியானவரே, அன்பு செய்கின்ற இதயங்களின் மகிழ்ச்சியானவரே, உமக்கு ஊழியம் செய்கின்ற மனங்களின் ஆற்றலானவரே, எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தும். அதனால் உமக்கு முழுமையாக ஊழியம் புரிவோமாக. முழந்தாள் இருப்போம். உம்மை உண்மையாக அன்பு செய்வதன் மூலம் உமக்கு முழுமையாக ஊழியம் புரிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் உமக்கு ஊழியம் புரிவதே உண்மையான விடுதலை. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் உள்ளத்தின் ஆழத்தில் உம்மை தக்க வைக்கவும் எம்மோடு வாரும் ஆண்டவரே, எம்மில் தங்கும் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனத்தில் நீரே ஊன்றுகோலாக இருப்பீராக. எங்களுடைய அகக்கண்களை திறந்து உமது ஒளியை காணும் பேறு பெறுவோமாக. இந்த தவக்காலத்திலே படிப்படியாக உம்மிடம் வருவதற்கு நீர் தருகின்ற அனுபவத்திற்காக நன்றி கூறுகின்றோம். பாலைவன அனுபவமாக, மலை அனுபவமாக, கிணற்று அனுபவமாக, பெத்சைதா குளம் அனுபவமாக, இதோ இந்த நாட்களில் கல்லறை அனுபவமாக, இறந்து 4 நாட்கள் ஆன லாசரையும் உயிருடன் எழுப்பக்கூடிய வல்லமை படைத்தவர் என்பதை அறிந்திருந்தும் இந்த யூத மக்கள்
இறுகிய மனத்தினராய் கண்கள் மூடிக்கொண்டு பாசாங்கு செய்பவர்களாக, நன்மையை ஏற்காத வன்மனம் கொண்டவர்களாக இருப்பதைப் போல நாங்கள் இல்லாமல் இருக்க எங்கள் மனத்தை நீர் உடைத்தருளும். நொறுங்கிய உள்ளத்தை நீர் புறக்கணிப்பதில்லை. உன்னுடைய பலிகளை அல்ல, உன்னுடைய இதயத்தையே விளைகிறேன் என்பவரே, எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆணவம், இருமாப்பு, அகந்தை, செருக்கு, தன்னலம், சுயநலம், ஈகோ மற்றும் பல வகையான வெறிகளினால் பீடித்து கொண்டிருக்கின்ற எங்கள் உள்ளத்தின் தலைகளை தகர்த்தருளும். இவைகளினால் நாங்கள் மீட்பின் பலனினால், இரத்தத்தின் பலனினால் மீட்கப்பட்டு கழுவப்பட்டு எங்களுடைய ஆன்மா வெள்ளை பனி போல வெள்ளையாக மாறுவதாக, உறைபனியிலும் வெண்மையாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர். உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட வேண்டும். இதற்காகவே நீர் வந்தீர், இதற்காகவே பணி செய்தீர், இதற்காகவே நீர் பலியானீர். இதை நாங்கள் உணரச் செய்திருளும். இந்த தவக்காலத்தில் எங்களுடைய செபத்தை ஏற்றருளும். யாருக்கெல்லாம் செபித்து கொண்டிருக்கிறோமோ, யாருடைய கருத்துக்களை எல்லாம் நாங்கள் மனத்தில் வைத்து தொடர் செபமாக தங்களுடைய வேதனையிலே, தங்களுடைய வலியிலே, தங்களுடைய பிரச்சனையிலே அவர்கள் மீள வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக செபிக்கின்ற செபம் உம்முடைய திருவடியில் சமர்ப்பிக்கின்றோம். தேவகுமாரா, கேட்கிறதா? என் உள்ளம் எழுப்புகின்ற இந்த வேண்டுதலை கேட்டருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.